ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் சேனல், உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்காக என்னெல்லாம் படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்காக சிலபஸ் ஓவர்வியூ பார்த்தோம். இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் எதுன்னா டெக்ஸ்ட் புக்கு தான். டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் தெரவாக இருக்கீங்க அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் தான். இங்கிலீஷில் பொதுவாக ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி சேர்ந்ததை ஒரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி யூனிட்ஸு குறைவாகவோ அதிகமாகவோ இருக்கும். பேப்பர் 1 எழுதுகிறவங்களா இருக்கட்டும், பேப்பர் 2 எழுதுகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த வீடியோ பொருந்தும். போர்ஷன் மட்டும்தான் கம்மி ஜாஸ்தியை தவிர கண்டென்ட் ஒன்று தான். ஸோ கண்டென்ட்குள்ளே போகலாம். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி இது மூணுத்துலேயும் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறமா வொக்காபுலரி, அப்புறம் கிராமர், இதில் டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் 30 கொஷின்ஸும் வரும். யூனிட் வைஸாக இருக்கிற ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வர கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டென்ட்டில் நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸை நம்ம அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு கொஷினும் கேட்குறாங்க. அது மோஸ்ட்டாக சப்ளிமெண்ட்ரி ரீடிங்லேருந்தும் வருது, ப்ரோஸ்லேருந்தும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. கிராமர் பார்க்கலாம். கிராமரில் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், கன்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு 8 டைப்ஸ் இருக்குது. இந்த 8 டைப்ஸில் இருந்தும் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டண்டான டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டென்ஸு. டென்ஸ் டெல்ஸ் அஸ் டைம். நமக்கு தெரியும் இது காலத்தை உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இந்த 3 காலத்தோட சம்மந்தப்பட்ட 12 டென்ஸையும் நம்ம பார்த்தே ஆகணும். ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதே மாதிரி பாஸ்ட்டில் 4, ஃப்யூச்சரில் 4 அப்படின்னு 12ஐயும் நம்ம பார்த்தே ஆகணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் டென்ஸில் வரக்கூடிய கொஷினை நம்ம அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன். இது ஒரு கம்பல்சரி கொஷின். இது எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இதனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்டில் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜென்ட் அப்படின்னு எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இதில் டிக்ளரேட்டிவ், இம்பேரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டைப்ஸில் இருந்தும் இது எந்த மாதிரியான சென்டென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து கொஷின்ஸ் வரும். Degrees of comparison. Already we know there are 3 types of comparison: பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். இதுலேருந்து ரொம்ப ரேராக தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் இதுவும் கிராமர் பார்ட்டில் ஒன்றுன்றதால நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச் எது அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் கொடுத்து டைரக்ட் ஸ்பீச்சில் எது அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டர்டாக தான் கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வருது. ஆர்டிக்கலில் பொறுத்த வரைக்கும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான், ஏ அண்ட் தி எது வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கொஷின் டேகும் ஒரு கம்பல்சரி கொஷின் தான். பாசிட்டிவ் கொடுத்து நெகட்டிவ் டேக் எதுன்னும், இல்லை நெகட்டிவ் கொடுத்து பாசிட்டிவ் டேக் எதுன்னும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2 கொஷின்ஸுமே வந்திருக்கு. கிளாஸில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிஷனல் கிளாஸ்லேருந்து தான் அடிக்கடி கொஷின்ஸ் வருது. அதோட பஞ்சுவேஷனையும் நம்ம பார்த்துக்கணும். வொக்காபுலரி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா சிமிலி, மெட்டஃபர், பர்சனிஃபிகேஷன், அலிட்ரேஷன், ஹைப்பர்போல், ஹைரனி அப்படிங்கிற 7 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சிலேருந்து ஒரு ஸ்பீச்சு கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் இருக்கும். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸில் சம்டைம்ஸ் ஆன்டோனிம்ஸ் கேட்குறாங்க. ஆனால் சினோனிம்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு இன் ஜென்ரலாக தான் கேட்குறாங்க. ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், சிங்குலர், ஃப்ளூரல் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. சிலபஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். அனகிராம் அண்ட் ஆன்டிகிராம், ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங், ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனியம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷனை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதனுடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் வந்துட்டு 24 ஆல்பபெட்டிக்கல் சவுண்ட்ஸு, ஃபோனட்டிக் சவுண்ட்ஸு, அனிமல் சவுண்டு, அனிமல் க்ரையிங் சவுண்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க சவுண்ட்ஸை. ஸோ கிளிப்பிங் வேர்டு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதெல்லாமும் வந்துட்டு சம்டைம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இதில் வந்துட்டு ஸ்பெல்லிங்கு, ப்ரொனன்சியேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ரிவேஷன் அண்ட் அக்ரோனம்ஸ், லெட்டர் ரைட்டிங் எடிகேட்,
ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட், ஷார்ட் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது 2 லைன்லேயே ஒரு கான்வர்சேஷனை கொடுத்துட்டு அது எந்த மாதிரியான கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் டாபிக்ஸு. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கையும் 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.